ஸோ 7 டைம் பண்ணிவிட்டு இப்போ 8 டைம். ஸோ சும்மா வந்து இது பார்த்தா மேஜிக் மாதிரி தெரியும், யூஸ்லெஸ் மாதிரி இருக்கும், போராக இருக்கும், எல்லாமே இருக்கும். சும்மா பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட இன்னர் பார்ட்ஸு கண்ணுக்குள்ளே வந்து ஒரு கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ 8 டைம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நான் வந்து இந்த சைடு வந்து எஃபெக்டிவாக பண்ணுறேன். நான் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது தான் இது. அது வந்து பண்ணும்போது நான் நடுவில் வந்து விட்டுடுறேன், அதாவது கண்டினியூட்டி இல்லாமல் விட்டுடுறேன் அப்படின்றதால தான் வந்து இப்போ லைவில் வந்து பண்ணுறேன் நான். ஸோ எனக்கே வந்து கண்டினியூட்டி கரெக்டாக வந்து பண்ணிக்க முடியல அப்படின்றதால தான். பட் இது வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு எக்ஸசைசஸ் தான். இதெல்லாம் வந்து எனக்கு டே டு டேக்கு வந்து நமக்கு வந்து தேவை. டே டு டேக்கு நமக்கு எப்படி சில விஷயங்கள் தேவையோ அதே மாதிரி இது டே டு டேக்கு தேவையான எக்ஸசைஸ் தான் அது. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பர்பஸ், எதுக்கு நீங்கள் லைவில் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்பீங்க. கேட்டிருக்கிறாங்க ஒருத்தங்க, நேற்று தான் கேட்டாங்க வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்ட்டு. பர்பஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வந்து நான் ரெகுலராக பண்ணணும், நான் பண்ணுறது எனக்கே கரெக்டாக ரெகுலராக வந்து தெரியணும் அப்படின்றது லைவில் பண்ணுறோம். ஸோ லைவில் பண்ணால் வந்து தைரியமாக நம்ம கரெக்டாக சொல்லலாம், ஆமாம் நானும் வந்து 90 டேஸ் பண்ணேன், 100 டேஸ் பண்ணேன் அப்படின்றது சொல்லலாம். அப்படின்றதால தான் நம்ம வந்து இப்போ பண்ணிடுவோம். ஃபினிஷ். இப்போ 10 டைம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணுறது வந்து நம்மளோட பிரெஸ்ட் வந்து சேக் ஆகாமல் இருக்கிறதுக்கும், நம்மளோட இந்த பைசப் வந்து கொஞ்சம் வந்து நிறைய பேர் இப்படி தூக்குனாவே இங்கே வந்து ஃப்ளஷ்ஷாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் பண்ணுற இந்த லாஸ்ட் எக்ஸசைஸு. ஏன்னா இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை நமக்கு. ஸோ நம்ம ஒரு இன்னர் போடும்போது நல்லா கரெக்டான லுக் இருக்கணும். அதே மாதிரி இந்த இடம் வந்து நமக்கு ஒரு ஸ்லீவ்லெஸ்லாம் போடும்போது ட்ரெஸ்ஸில் நம்ம ரொம்ப இப்படி ஹம்பு மாதிரி வரக்கூடாது. ஹம்பு மாதிரி சில பேர் இப்படி ஹம்பு மாதிரி வரும், சில பேருக்கு இங்கே ஃப்ளஷ்ஷாக இருக்கும். ஸோ அது ரெண்டும் வந்து இது கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ எனக்கு எப்படி வருதுன்னா லைட்டாக ஹம்பு மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே நிறைய டைம் வந்து ஸ்லீவ்லெஸ் போட மாட்டேன். பட் எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகும்போது ரெகுலர் யூஸஸ்க்கு மாத்திரம் ஸ்லீவ்லெஸ் இல்லாமல் ட்ரிப்புக்கு போகும்போது, அப்படி இல்லைனா வந்து நம்ம யூடியூப் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் பண்ணுவோம். ஸோ அது அந்த மாதிரி இஷ்யூ இதுக்கு மட்டும் டெய்லி ரெகுலராக போடும்போது எனக்கு ஏதோ வந்து என்னோடய பைசப் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணிடலாம் அப்படின்றத இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனல் எக்ஸசைஸ் வந்து 30 கவுண்ட் ஆகிடுச்சுன்னா வந்து இந்த எக்ஸசைஸ் செஷன் வந்து முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, 30 கவுண்ட் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து தேவையான நம்ம சேம் எப்பயும் பண்ணுற ஒரே மாதிரியான எக்ஸசைஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து என் கூட சேர்ந்து பண்ணவங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு பெரிய நன்றி. இன்றைக்கி வந்து ராமநவமி ஆக்சுவலி. ஸோ எல்லாருக்கும் என்னோடய ராமநவமி வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து நல்லா வந்து ப்ரே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் டேவை. ஓகே, இன்றைக்கி வந்து சண்டே கூட, எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி லைக்ஸ் போட்டு கமெண்ட்ஸ் போட்டு பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ இன்றைக்கி சண்டேன்றதால எல்லாம் ஜாலியாக வீட்டில் ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்து இதே மாதிரி இதே டைமுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 9:30க்கெலாம் கூட நம்ம கனெக்ட் ஆகலாம். ஏன்னா மண்டேனாக்கா நம்ம சீக்கிரம் நெக்ஸ்ட் ஒர்க் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கோம். இப்போவே வந்து 11 o'clock ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு